ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இங்கே பாரு, அக்காளுக்கு ஹாய் சொல்லு. இந்த கை இங்கே ஹாய் ஹாய். ஹலோ மக்களே, அன்னைக்கு சாப்பிட்டோம்னா சாப்பாடு அந்த தட்டு. இன்னைக்கு இருங்க, ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கு பாருங்க கலரு. நல்ல சோறு மாதிரி பாருங்க, அழகாக இருக்குது. டேஸ்டாக இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தோட சொலை மறுபடியும் ஒரு சொலை எவ்வளோ பெருசு. எங்கேருந்து வந்துச்சு பழம் தெரியாது, ஆனால் தாய் கொண்டு வந்திருக்கா. இந்த உரிச்சா இவ்வளோ சோறு நான் வரதுண்டே உரிச்சு வச்சுட்டேங்க. அடுத்தால இந்த பழத்தை பாருங்க, இது என்ன பழம்னே தெரிலங்க, அது பேர் தெரியாது. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன பழம்னு. உண்மையிலே எனக்கு இந்த பேர் தெரியாது. இது ஆரஞ்சு பழம் சொன்னேன். இது ஆரஞ்சு பழம் நல்லா சோறு மாதிரி அழகாக நல்லா இருக்குது. லைட்டாக உப்பு மற்றபடிலாம் போட்டு விரவி அப்படி திரசி அப்படி ஸ்பூனை சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இவங்க இந்த வீட்டில் ஜூஸ் போட போகிறாங்கன்னா, ஜூஸ் போட்டால் நம்மளுக்கு ஒரு கிளாஸ் கிடைக்கும் முன்னாடி. ஜூஸ் போட்டால் ஒரு கிளாஸ் தருவாங்கல்ல. ஆமாம், இது என்ன பழம் தெரியல சொல்லுங்கள். இந்த ஆரஞ்சு பழம் சொலையை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாயிட்டு. எவ்வளோ பெருசு பாருங்க, கமலா ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது, ஆனால் சொலையை பாருங்க உள்ள. நான் நினைக்கேன் இந்த ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய பழம் இருக்கும் ஆரஞ்சு பழம், அதை அறுத்தா அதில் உள்ள சிகப்பு கலரில் வரும் தெரியுமா சொலை, அந்த சொலையாக இருக்குமோ, அதே அந்த பழமாக தான் இருக்குமோ நான் நினைக்கேன். அப்படி தான் நினைக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி நல்ல கலர் சைனிங்க என்ன பாருங்க, நல்ல வைரக்கல் மாதிரி முன்னுக்கு பாருங்க, அழகாக முன்னுக்கு பாருங்க. வாரீங்களா சாப்பிட? எல்லோரும் வாங்க. இதை மட்டும்தான் தின்னுக்கிட்டு இருக்கு. இங்கே எல்லோரும் ஓடியாங்க. என்ன உனக்கு பழம்